இந்த மோட்டிவேஷன், டிசிப்ளின், நம்ம வந்து இப்படி வாழணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகிறோம். பட் 90% ஆஃப் த மக்கள், 90% மக்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் நிலைக்காது. இது வந்து ஒரு உண்மையான விஷயம். நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு வாட்டி நீங்கள் மோட்டிவேட் ஆகும்போது ஏன் தொடர்ந்து பண்ண முடியலையே சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும். இந்த மோட்டிவேஷன் நம்ம எப்போல்லாம் நமக்கு வருதோ, எப்போல்லாம் நம்ம வந்து மோட்டிவேட் ஆகிறோமோ, அதோடு சேர்ந்து இந்த ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மோட்டிவேஷனோட சேர்த்து ஒரு காரணம் நமக்கு வேணும். பர்பஸ், தெளிவான ஒரு காரணம். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகிறோம், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, இல்லை ஏதோ மாதிரி ஒரு விதமான மனிதரை நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் உங்களுக்கு தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த மோட்டிவேஷன் அது வந்து ஒரு விஷயமாக கன்வெர்ட் ஆகும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ காரணம் இல்லாமல் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் வச்சிங்கன்னா அது எனக்குமே நிலைக்காது. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் மோட்டிவேஷன் வித் அ பர்பஸ், ஒரு காரணத்தோட. கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பண்ணி பாருங்கள், ஒரு தெளிவு வரும். எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் இருக்கேன்.